சீதா, நீ எனக்காக எதுவும் பண்ண வேண்டாம். உன் ஆசைப்படியே நான் போறேன். சீதா, மது போயிட்டா ராமு உன்னை விட்டு போயிடுவான், பாத்துக்கோ. இதா, நீ கவலைப்படாதம்மா, இவளை நான் கூட்டு போறேன். அக்கா போகதானே? இல்ல, நான் போறேன். நான் போகணும் தானே நீ ஆசைப்பட்ட. அதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ டான்ஸ் ஆடின. இல்லக்கா, உன்னை அனுப்பணும்னு இல்ல, உன்னைய காப்பாத்தணும் தான் நான் ஆடினேன். இதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது. சீதா, என்னாச்சு? கிறுக்கு பிடிச்சு போயிட்டா? நீ வா. அப்பா விடுங்க, விடுங்கப்பா. என்ன? நான் பாஸ் கூட வாழணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க மட்டும் போங்க. அக்கா, நானும் பாஸும் ஒன்னா வாழணும் நீ நினைச்சனா முத்தாரம்மா மேல சத்தியமா நீ போக கூடாதுக்கா. நான் போவேன்னு நீ சொன்னா நீ போய்க்கலாம். நீயும் உருப்பட போறதில்ல, இவனும் உருப்பட போறதில்ல. என்னமோ பண்ணி தொலை, ஆனா இனிமே என்ன மட்டும் கூப்பிடாத. மாற்றம் ஒன்றே மாறாத. எல்லாமே மாறும். மகாலட்சுமி நல்லவக, ரொம்ப நல்லவக நினைச்சிட்டு இருக்கிற. மதுவுக்கு உண்மை தெரிஞ்சு அவ மனசு மாறும். சித்திதே உலகம். சித்தி தன்னை வளர்த்தெடுத்த தன்னலம் மாறாத சாமின நினைச்சுக்கிட்டு இருக்கிற பாஸோட மனசும் மாறும். என்ன சொன்ன? இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ண. எல்லாமே மாறும். உங்களுக்கு எதிரா எல்லாமே திரும்பும். இந்த அர்ச்சனா மகாவுக்கு போட்டியா மாறுவாங்க. குடும்பத்தை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி செய்வாங்க. சொன்னதுக்கு எல்லாம் தலையாட்டுற தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அத உங்க புருஷன் உங்களை வெறுத்து ஒதுக்குவாங்க. இதோ இங்க நிக்கிறாங்களே சுபாஷ், மகாலட்சுமிக்கு எதிரா தொழில் போட்டியா கிட்டத்தட்ட எதிரியா மாறி நீங்க சொல்லி கொடுத்த வஞ்சனைய உங்களுக்கே சொல்லி கொடுப்பாங்க. உங்க வீட்ல இருக்காங்களே 3 பிச்சாச்சுங்க, அதே அஞ்சலி, சத்தியா, பிரியா, அதுங்க உங்களை மதிக்காத காலம் வரும். எல்லாமே மாறும். இந்த உலகத்துல மாற்றம் இயற்கையோட நியதி. அது தானாவே நடக்கும். நல்லா பேசுற. பேச்சு மட்டும் இல்ல, செஞ்சும் காட்டுவேன். நீங்க தானே சொன்னீங்க, இப்பதானே சொன்னீங்க. அது அப்படியே கேட்டு புல்லரிச்சு போச்சு. தேங்க்ஸ். ஏய் சீதா, நீ திறமையானவ, சும்மா சொல்லல. நீ ரொம்ப திறமைசாலி. ஆனா பிரச்சனை என்னன்னா, நீ நல்லவ, நான் கெட்டவ. நான் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வேன். நீ நியாயமா, நேர்மையா, உண்மையா, எத்திக்ஸோட நடந்துப்ப. அதுதான் உன்னோட வீக்னஸ். தப்பு. வீடியோ கால் பண்ணுங்க, சரியா? எதுக்கு? நம்மள பாத்துருவாளே. அக்கா, நம்ம மறைஞ்சுக்கலாம். ஆனா மாலினிய பாக்கணும். மாலினி முகத்தை பார்த்தாதே
ரெண்டு திருடிகளுக்குமான நட்பு எவ்வளவு ஆழமா இருக்குன்னு புரியும். ம், அதுவும் சரிதான். நாம தெரியாம வீடியோவை ஆஃப் பண்ணிடலாம். அவங்க மட்டும் தான் தெரிவாங்க. நீ நம்பர் சொல்லு. 8463. அட பாவிகளா, காலர் ஐடியில என்ன பேர் வருதுன்னு பாத்தியா? ஸ்பை. ஸ்பையா? ஓ, என்ன? வந்துருச்சு. வாங்க. என்ன வேலை பண்ணிருக்கா பாத்தியால? சிக்கனா சின்ன பின்ன மாதிரி ம். அட மகா ஃபோன் பண்றாங்க. மேடம், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினைச்சேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க மருமக மதுமிதாவை கொண்டு வந்து உங்ககிட்ட நல்லபடியா சேர்த்துட்டேன். என்ன மறந்துட மாட்டீங்கல்ல? இருக்குடி, உனக்கு இருக்கு. நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு இருக்கு. நான் கொடுக்குதேன். மேடம் பேசுங்க. நான் பேசுறது கேக்குதா? நீங்க தெரியவே மாட்டேங்கிறீங்க மேடம். என்னது இது? மேடம் பண்ணாங்களா இல்ல ஒருவேளை கைப்பட்டு வந்திருக்குமோ? அப்படித்தான் நினைக்கிறேன். இனிமே எனக்கு எதுக்கு கால் பண்ண போறாங்க? அதான் வேணுங்கிறதெல்லாம் கனக்கச்சிதமா செஞ்சு கொடுத்துட்டேன்ல. பணக்காரங்க புத்தியே இப்படிதான். தேவைன்னா தான் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஏன் பண்ண போறாங்க? அக்கா, இவளை தூக்கிட்டு வந்து தண்ணி கூட குடுக்காம தெளிய தெளிய அடிக்கணும். திருட்டு நாய் என்ன வேலை செஞ்சிருக்கான்னு பாத்தியலா? இவகிட்ட இருந்துதான் ஆபரேஷனே ஸ்டார்ட் பண்ணணும். சிக்கிட்டாளுகள. ஏய் மகாலட்சுமி, திருட்டு தக்காளி, சிக்கிட்டடி நீ. மவளை நீங்க எல்லாம் சிக்கிட்டிய. போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. மகா எங்க கிளம்பிட்டாங்க? சீதா ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ராம், எங்கடா போற? குலசேகரப்பட்டினம் சித்தி. சொல்லாமலே போற? என்ன விஷயம்? இப்பதான் சொல்லியாச்சு. ராம், என்ன திடீர்னு? எதுக்கு இப்ப குலசேகரப்பட்டினம்? சீதாவோட அப்பா அம்மாவுக்கு இன்னைக்கு வெட்டிங் டே. உனக்கு சொன்னாங்களாடா? அதே நான் சொன்னேனே. ஏய், இப்போ நீ இந்த வீட்டு மருமக, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மக. ராம், இவளோட அப்பா அம்மா உன்கிட்ட சொன்னாங்களா? இல்ல சித்தி. சொல்லாம நீ எதுக்கு போகணும்? அழையா விருந்தாளியா அங்க போற? எனக்கு திருமண நாள் வந்து வாழ்த்துக்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? நாம தான் தெரிஞ்சுக்கிட்டு போகணும். பாஸ், நீங்க வாங்க. அதான் சீதா சொன்னால, அப்புறம் என்ன? சீதா யார்கிட்ட சொல்லிருக்கணும்? யார்கிட்ட? குடும்பத்துக்கே பெரியவர் ராமோட அப்பா கிட்ட சொல்லிருக்கணும்ல. ஏன் சொல்லல? அங்கிள் கிட்ட சொன்னா என்ன ஆகும்? அவங்க டிசைட் பண்ணுவாங்களா? ராம், உங்க அப்பாவை இதை விட மோசமா அவமானப்படுத்த முடியாது. அப்படி பார்த்தா அங்கிள நீங்க தான் அவமானப்படுத்துறீங்க. நீங்க சொல்றத கேக்குறவரா தானே வச்சிருக்கீங்க. ஆரம்பத்துல அவங்க அப்படி இல்ல சீதா. இவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இப்படி மாத்தி வச்சிருக்காங்க. மீரா, ஃபேமிலி விஷயத்துல மகா சொல்றதா ஃபைனல். அப்படியா மச்சான்? அப்போ ஆபீஸ் விஷயத்துல நீங்க தான் டிசைட் பண்றீங்களா? ராம், பாத்தியாடா உங்க அப்பாவை எப்படி இன்சல்ட் பண்றாங்கன்னு பாத்தியா? நீ போ வேண்டாம் ராம், உள்ள போ.
போ. போன்னு சொல்றேன்ல. ஐயோ, அப்பா என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. சரவண மாமாக்கும் சூர்யாக்கும் உண்மை தெரிய வரும். சூர்யாவை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே? அவங்களுக்கு தெரிஞ்சா கொலை கூட பண்ணுவாங்க. என்ன பண்ணலாம்? இப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த மகாலட்சுமி மொபைல்ல உங்க பேரை போடாம ஸ்பைன்னு காலர் ஐடியில போட்டிருக்காங்க. ஸ்பைனா உளவாளின்னு அர்த்தம். நீ என்னெல்லாம் உளவு பார்த்த, எப்படி எல்லாம் மது ஏமாத்தி மகாலட்சுமிக்கு உதவி பண்ணன்னு ஒண்ணு விடாம சொல்லணும். சொல்லிட்டா உனக்கு நல்லது. சார், சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். அடுத்து பல்லகளெல்லாம் உடைச்சிருவேன். தெருப்பொறிக்கு நாய என்னடி நினைச்சிட்டு இருக்க? என் மாவளுக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு மரியாதையா சொல்லு. இல்ல கையில விலங்க மாட்டி ஸ்டேஷனுக்கு நடக்க விட்டு தரதரன்னு இழுத்துட்டு போயிருவேன். பண்ணவா? சொல்லு, பண்ணவா? எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நேத்து வீடியோ கால் பண்ணது நானும் சீதாவும் தான். என்ன சொன்னீங்க? உங்க மருமக மதுவ நீங்க சொன்ன மாதிரி பத்திரமா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்ட, மறந்துடாதீய. அப்புறம் இந்த மாதிரி இன்னும் பல சன்மானத்தை எதிர்பார்க்கிறேன் சொன்னியல்ல. அந்த மகாலட்சுமி பணத்தை காட்டி விரிச்ச வலையில நீங்க சிக்கிக்கிட்டீன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். உண்மைய சொல்லிட்டா நல்லது. இல்லன்னு வையே, அடம் பிடிச்சனா வீட்டுல தப்பான தொழில் பண்ணேன்னு கேஸ போட்டு கோர்ட்ல நிப்பாட்டுவேன். டிவில வருவேன், நியூஸ்ல வருவேன். பரவாயில்லையா? சொல்லுடி, பரவாயில்லையா? உண்மையை சொல்லுதே இல்லையா? சார், நான் எல்லாம் உண்மையும் சொல்லிடுறேன் சார். என்ன விட்டுருங்க சார். சீதா, அப்பா கிட்ட சொல்லு சீதா. என்ன ஒண்ணு பண்ண வேணும்னு சொல்லு சீதா. நீங்க சொல்றத வச்சுதான் நான் அப்பா கிட்ட சொல்லணும். முதல்ல நீங்க சொல்லுங்க, அதுவும் உண்மைய மறைக்காம சொல்லுங்க. மகாலட்சுமி மேடம் எனக்கு கால் பண்ணி, ராமுக்கு ரிசப்ஷன் நடக்க போகுது, நீ மதுவையும் சென்னைக்கு அழைச்சிட்டு வா. மதுவை சீதாவுக்கு கால் பண்ண சொல்லு. சீதாவே மதுவை என் வீட்டுக்கு வர வச்சிருவான்னு மகாலட்சுமி மேடம் சொன்னாங்க. மகாலட்சுமி மேடம் எனக்கு கால் பண்ணி, ராமுக்கு ரிசப்ஷன் நடக்க போகுது, நீ மதுவையும் சென்னைக்கு அழைச்சிட்டு வா. மதுவை சீதாவுக்கு கால் பண்ண சொல்லு. சீதாவே மதுவை என் வீட்டுக்கு வர வச்சிருவான்னு மகாலட்சுமி மேடம் சொன்னாங்க. காஃபி எடுத்துக்கோ மது. தலைவலிக்கு மாத்திரை ஏதாவது போடுறியா? நான் எடுத்துட்டு வர சொல்லவா? இல்ல, காஃபி சாப்பிட்டா சரியாயிடும். இது அம்மா சொல்லி கொடுத்த பழக்கம். எனக்கு தலைவலினா உடனே ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு கொடுத்துருவாங்க. மது, அம்மான்னு சொல்லும் போதுதான் ஞாபகத்துக்கு வருது. அம்மா அப்பாக்கு விஷ் பண்ணியா? எதுக்கு விஷ் பண்ணணும்? அப்பா அம்மா மேல எவ்வளவுதான் கோவம் இருந்தாலும் இந்த நேரத்துல கண்டிப்பா விஷ் பண்ணணும். அப்பா கிட்ட பேச இஷ்டம் இல்லைன்னா அம்மா கிட்ட சொல்லு. ஐயோ ஆண்டி, எதுக்கு விஷ் பண்ணணும்னு நான் கோபத்துல சொல்லல. என்ன விசேஷம், எதுக்கு விஷ் பண்ணணும்னு கேட்டேன். என்ன மறந்துட்டியா மது? இன்னைக்கு என்ன நாள்? என்ன மது இப்படி யோசிச்சுட்டு இருக்க? இன்னைக்கு உன் அம்மா அப்பாக்கு வெட்டிங் டே. எதுக்கு சிரிக்கிற? அம்மா அப்பாவோட வெட்டிங் டே இன்னைக்கு இல்ல, நெக்ஸ்ட் மந்த் 11th. அது நான் மறப்பனா? ஷூரா? ஷூர். அம்மா, உங்களுக்கு யார் சொன்னது? சீதா தான் சொன்னா. அதுக்காக தான் ஊருக்கு போறதா ராம் சொன்னான். சீதாவுக்கு ஊருக்கு போகணும் போல இருந்திருக்கும்.
அதுக்காக ராம் கிட்ட போய் சொல்லிட்டு போயிருப்பான். நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிருங்க ப்ளீஸ். என் பொண்ணுங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே. அங்கிள் கோவப்படாம என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. அப்பா, இவங்க சொன்னத ராம் பாசுக்கும் மது அக்காக்கும் புரிய வைக்கணும். ஏய், போலீஸ் ஸ்டேஷன் போலாம் வா. இல்ல சீதா, நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்ல. எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்? என்ன விட்டுற சொல்லு சீதா. இங்க பாரு, அடம் பிடிக்காம ஸ்டேஷனுக்கு வந்து இப்ப சொன்னதை அப்படியே வாக்குமூலம் கொடுத்தா உன்னை விட்டுருவேன். இல்ல அந்த மகாலட்சுமி யாரு என்னெல்லாம் பண்ணாங்கன்னு ராமுக்கும் மது அக்காவுக்கும் புரியணும். பாத்துக்கிறேன். இல்ல சொல்ல மாட்டேனா வேற ஏதாவது கேஸ் போடுவாங்க. ஏய், எனக்கு வர கோவத்துக்கு இங்கே உன்னை கொன்றுவேன். என் பொறுமையை சோதிக்காத, செத்து போயிடுவ பாத்துக்க. இத பாருங்க, நீங்க சொல்றத அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்களை நாங்க விட்டுடுவோம். என்ன சொல்லுதிய? சொல்லு. இரு, போன் பேசிட்டு உனக்கு வந்து வச்சுக்கிட்டேன். ஏய், என்னைய கவனிக்க, என்ன வேடிக்கை பார்க்க? தூரப்போம். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கவனிக்க. வேடிக்கை பார்த்துக்கிட்டு. ஹலோ சீதா, சூர்யாக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவான். என் வீட்டுக்காரர் என்ன வீட்டை விட்டே துரத்திடுவாரு. நீங்களும் ஒரு பொண்ணு தானே, உங்களை நம்பி தானே மது அக்கா வந்தா. இப்படி கொடுமை பண்ணி என் அக்கா வாழ்க்கைய நாச்சம் பண்ணிட்டியாலே. உன் வாழ்க்கை கெடுதுனதும் எப்படி அழற, கண்ணீர் எப்படி கொட்டுது. மதுமிதா, சீதா 2 பேர் வாழ்க்கையும் உன்னால கெட்டு போச்சு. அந்த பாவம் உன்னை சும்மா விடுமா? நான் நகைக்கு ஆசைப்பட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ஏய், அங்க என்ன பேச்சு? நான் சொன்ன மாதிரி உண்மையை வாக்கு மூலமா கொடுத்தா நீ தப்பிச்ச, இல்ல செத்த. நீங்க பண்ண பாவத்தை சரி செய்ய இதுதான் உங்களுக்கு ஒரே வாய்ப்பு. இனிமேலாச்சும் உண்மையா நேர்மையா இருக்க பாருங்க. துரோகம் பண்ணி வாழ்ந்துட முடியாது. அப்பா நினைச்சா என்ன வேணா செய்வாங்க. அசிங்கப்பட்டு நிப்பிய ஊரே சிரிக்கும். சொல்லுங்க. மகாலட்சுமி மேடமா? ஆமா, நீங்க? குலசேகரப்பட்டினம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சப் இன்ஸ்பெக்டர் பேசுறமா. அப்படியா? இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் எப்படி இருக்காரு? நான் கேட்டதா சொல்லுங்க. மேடம், மாலினின்னு ஒருத்தங்கள திருட்டு கேஸ்ல புடிச்சிட்டு வந்திருக்கோம். அவ ஒரு வைர நெக்லஸ் போட்டிருக்கா. கேட்டா உங்க வீட்டுல திருடுனதா சொல்றாங்க. அது விஷயமா தான் கால் பண்ண. அதுவா? அது எனக்கு தெரியும். பிரச்சனை பண்ணா சீதாவோட அப்பாக்கு அவமானம் ஆயிடும். அவரோட மக மதுமிதா ஹஸ்பண்டோட அண்ணன் பொண்டாட்டியாச்சே, நெருங்கிய சொந்தம். வைர நெக்லஸ் போனா பரவாயில்லங்க, என் சம்பந்தி ராஜசேகரோட மான மரியாதை எல்லாம் போயிடும்ல. அதனாலதான் நான் விட்டுட்டேன். இது பாருங்க, நானே கொடுத்ததா இருக்கட்டும், அது திருட்டு இல்ல. நான் கொடுத்ததா நினைச்சுக்கிட்டு அவளை விட்டுருங்க. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் போட்டு நெக்லஸ் வாங்கிடலாம் மேடம். ஹலோ, நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா? எனக்கு சீதாவோட அப்பா மானம் தான் முக்கியம். எல்லாம் தெரிஞ்சுதான் நான் விட்டுட்டேன். நீங்க கேஸ் போட்டா கோர்ட்ல நான் கொடுத்ததா சொல்லுவேன். அவளை விட்டுருங்க, இல்ல டிஎஸ்பி கிட்ட பேச வேண்டியதா இருக்கும். தயங்காம சொல்லு மகா. சொன்னாதானே மதுவுக்கு தெரியும். எல்லா விஷயத்தையும் மதுவுக்கு தெரியாம மறைச்சா நல்லதில்ல. ஆமா, பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள மதுவுக்கு தெரியும். ஏதோ சொல்ல நினைக்கிறிய, என்னன்னு சொல்லுங்க. தெரிஞ்சுக்கலன்னா மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்கும். ப்ளீஸ். அது என்னடா திடீர்னு கேக்குறேன்னு நினைக்காத.
சீதா உன் மேல பாசமா இருப்பாளா இல்ல எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாளா? நான் சீதாக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்காக என்ன வேணாலும் செய்வா. நிறைய விட்டு கொடுப்பா. உண்மையை சொல்லணும்னா சீதா அக்கா மாதிரியும் நான் தங்கச்சி மாதிரி நடந்துப்போம். என்னன்னு சொல்லுங்க, என்னாச்சு? அப்புறம் ஏன் இப்படி நடந்துக்கிறா? மகா, நீ எதுக்கு ஃபீல் பண்ற? அவ என்னமோ பண்ணட்டும். அத மது நம்புவாளா? நம்மள பத்தி மதுவுக்கு தெரியாதா? நீ தேவையில்லாம ஃபீல் பண்ணாத மகா. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. சீதாவும் மீராவும் எதுக்கு இப்ப ஊருக்கு போனாங்கன்னு தெரியுமா? அண்ணே, நமக்கே இப்பதான் தெரியும். மதுக்கு எப்படி தெரியும்? ப்ளீஸ் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. சீதா என்ன பண்ணிருக்கா தெரியுமா? உங்க ஊருக்கு உங்க அப்பாவை கூட்டிட்டு போய் சூர்யாவோட அண்ணன் வைஃப், அவங்க பேர் என்ன? மாலினி அக்கா. மாலினிய மிரட்டி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் உன்னையும் சூர்யாவையும் பிரிச்சது மகாலட்சுமி தான். சூர்யாவோட போதை பொருள் கடத்தல்ல மகாலட்சுமி தான் சூர்யா வீட்டுல போதை பொருள் வச்சு சூர்யாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டா. நடந்த எல்லாத்துக்கும் மகாலட்சுமி தான் காரணம். அதுக்கு மாலினி தொண போனதாவும், அதுக்காக மகாலட்சுமி மாலினிக்கு வைர நெக்லஸ் கொடுத்ததாவும் வாக்குமூலம் கொடுக்க சொல்லி மாலினிய மிரட்டி இருக்காங்க. இது மட்டும் இல்ல மது, சொல்லவே அசிங்கமா இருக்கு. சீதாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டு உனக்கும் ராமுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் மகா ஏற்பாடு பண்றதா வாக்குமூலம் கொடுக்க சொல்லி மிரட்டி இருக்காங்க. சொன்னா வருத்தப்படாத மது. நீ இங்க இருக்கிறதே சீதாவுக்கு சுத்தமா பிடிக்கல. நீ யதார்த்தமா ராம் கிட்ட பேசினா கூட சீதா கோவப்படுறா. என்ன மது, எதுக்கு சிரிக்கிற? உண்மைதான். அன்னைக்கு நான் தடுமாறி விழ போனப்போ ராமனை தாங்கி பிடிச்சாகல, அதுக்காக ராமன் நடு ராத்திரியில எழுப்பிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வச்சா. ராமன் நான் தப்பா நினைச்சிட கூடாதுன்னு தான் அப்படி பண்ணா. அது தப்பில்லல்ல. உன்னால சீதாவை புரிஞ்சுக்க முடியல மது. சாரி, அப்பாக்கு என் மேல கோவம் தான். ஆனா அவர் தப்பான ஆபீசர் இல்ல. சீதா எனக்கு எதிராக இப்படி எல்லாம் பண்றான்னு சொல்றத என்னால ஏத்துக்க முடியல. அப்போ நாங்க போய் சொல்றோமா? நான் அப்படி சொல்லல. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்றேன். நானும் உன்ன மாதிரி தான் நினைச்சேன். ஆனா உண்மை அது இல்ல. நீ நினைக்கிற சீதா இல்ல இவ. இந்த சீதா வேற. ஏன் மாறுனான்னு எனக்கும் சொல்ல தெரியல. ஆனா சீதா உனக்கும் எனக்கும் எதிரா ஏதோ செய்யறா. அதுக்கு உங்க அப்பாவும் சப்போர்ட் பண்றாரு. அதுதான் உண்மை. உனக்கு சந்தேகமா இருந்தா மாலினிக்கு போன் பண்ணி பேசு. ஹலோ மாலினி அக்கா. ஹலோ ஹலோ, கேக்குதா? மது, இங்க நெட்வொர்க் சரியா கிடைக்காது, வெளியில போய் பேசு. சரி. ஹலோ அக்கா. அக்கா, நான் பேசுறது கேக்குதா? சீதா, எதுக்காகவும் போயிடாத. போனா இவங்க வரவிட மாட்டாங்க. போயிட்டா எல்லாம் முடிஞ்சு போயிடும். சீதா, போகாத. உள்ள என்ன பேசுறாங்கன்னு பாக்குறேன். இரு.
இருக்குன்னு அர்த்தம். நீ சாப்பிடாட்டி இங்க யாரும் கவலைப்பட மாட்டாங்க. மது, நீ எந்திரிச்சு வா. இல்ல வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. அடம் பிடிக்காத மது. மாலினி கிட்ட பேசுனல, மாலினி எப்படி அழுதா நீ கேட்டல. பாவம் அந்த பொண்ணு. உன்னை நல்லதானே பாத்துக்கிட்டா. அவளை அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் பொய் வாக்குமூலம் கேட்டிருக்காங்க. சீதா மேல கோவப்படாம கொஞ்சம் சொல்றியா? சாரி ஆண்டி, என்னதான் தப்பு பண்ணாலும் சீதா என் கூட பிறந்தவ, என் தங்கச்சி. அவளை வாசல்ல பட்னியா நிக்க வச்சுட்டு என்னால சாப்பிட முடியாது. சாரி அண்ணி. அண்ணி, ராம், நீ சொல்லு, என்ன பண்ணலாம்? மன்னிச்சு உள்ள கூப்பிட்டுக்கலாமா, இல்ல ஆரத்தி எடுத்து கூப்பிடலாமா? வேணாம் சித்தி, நீங்க எதுக்கு இறங்கி போகணும்? அவ எத்தனை நாளைக்கு நிக்கிறான்னு பாக்கலாம். டேய் ராம், முட்டாள் மாதிரி பேசாத. ஒண்ணு உள்ள கூப்பிடுங்க, இல்ல அவளை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வாங்க. இது என்ன புது பழக்கம்? எப்ப பார்த்தாலும் வாசல்ல நிக்க வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டா யாரா பொறுப்பு? வந்துட்டாரு நியாயம் பேசுறதுக்கு. ஏன் நீங்க கொண்டு போய் விட வேண்டியதானே? எங்க அவ சீதா பின்னாடியே சுத்திட்டு இருப்பாளே. இந்த குடும்பத்துக்கு பிடிச்ச கிரகம். அவளை அனுப்புங்க. வந்துருச்சுல்ல கரகம். ஏய், என்ன சிரிப்பு? அடி வேணுமா? டேய் ராம், மாலினி சொல்றத நம்புற, நானும் சீதாவும் சொல்றத நம்ப மாட்டியா? மிரட்டி என்னெல்லாம் வாக்குமூலம் கேட்டதா மாலினி சொன்னாலோ அத்தனையும் உண்மை. நடந்ததுதான் வாக்குமூலமா கேட்டோம். எங்க முதல்ல இவள வீட்டை விட்டு அனுப்புங்க, இல்ல நான் மொத்தமா வெளியே போயிடுவேன். மீராவை சத்தியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ போக போறா. அவ என்ன விரும்பி அந்த வீட்டுல இருக்கா, வேற வழி இல்ல. மகா, முதல்ல இந்த ஆளை வீட்டை விட்டு அனுப்பணும். நானும் பல தடவை சொல்லிட்டேன். ஏன் அனுப்ப மாட்டேங்கிற? காரணம் இல்லாமையா? நீங்க என்னதான் சொன்னாலும் உங்க பாஸ் மகா என்ன அனுப்ப மாட்டாங்க. அண்ணே, கூட பிறந்ததுக்கு ஓரளவுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும். இதுக்கு மேல எல்லாம் பொறுமையா இருக்க முடியாது. இது எங்க குடும்ப பிரச்சனை, நீ பேசக்கூடாது. எப்ப பார்த்தாலும் எங்க குடும்பத்துக்கு எதிராவே பேசிக்கிட்டு இருக்கு. என்ன மச்சான், உங்க குடும்பத்துக்கு எதிரா இல்ல, நியாயமா தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னடா காலையிலே குடிச்சிட்டியா? எங்க நிம்மதியா குடிக்க விடுறீங்க? இதை எடுத்துட்டு போயிடு. உனக்கும் எனக்கும் இனிமே எதுவுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இவ எதுக்கு எனக்கு கால் பண்றா? ஏய் மகாலட்சுமி, உன் கழுத்தை கரகர கரகரன்னு அறுத்துருவேன். ஏய், என்ன சொன்ன? மகாலட்சுமி கூட சண்டை போடுறது எனக்காக இல்ல. அப்போ எனக்காக வா. நான் சொல்ல விரும்பல. உன்கிட்ட ஒன்னே ஒன்னதான் நான் கேட்டுக்கிறேன். மனச சஞ்சலப்படுத்தாத, மனச அலப்பாய விட்டுறாத. உன் மனச உடைக்க பாப்பாக. இடம் கொடுத்துறாதக்கா, கட்டுக்குள்ள வச்சுக்கோ. சூர்யா உன்னைய தேடி வருவாங்க. சூர்யா தப்பு பண்ணலன்னு போலீஸே தெரிஞ்சுக்கிட்டு அனுப்புவாங்க. நீ சூர்யாவை ஏத்துக்கக்கா, சூர்யாவை இழந்துராத.
உளராம போடி. நான் போகத்தான் போறேன்க்கா. சாகுற வரைக்கும் நீ எனக்கு அக்காவா இருக்கணும். அக்காவா மட்டும் இருக்கணும். மனச கட்டுக்குள்ளேயே வச்சுக்கோ. என்னோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் உண்மையான அர்த்தம் உனக்கு இப்ப புரியாதுக்கா. ஆனா புரியும். நான் போறேன்க்கா. நான் போறேன். ஆனா நான் ஸ்கூலுக்கு போகும்போது 2 கையாலையும் பொத்தி புடிச்சு நெத்தில ஒரு முத்தம் கொடுப்பல, அந்த மாதிரி ஒரே ஒரு முத்தம் கொடுக்க ஆசையா இருக்குக்கா. ப்ளீஸ்க்கா. ஏய், கொல்லுடி, கொல்லு. தைரியம் இருந்தா என்ன கொல்லுடு. ஆச்சையாதான் இருக்கு. அப்படியோ அழுத்தி கர 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 கரன்னு அறுக்கணும் போலதான் இருக்கு. மகா பேசாம இருன்னு சொல்றேன்ல. நீங்க பேசாம இருங்க. ஏய், அருடி, அரு. சும்மா திரும்ப திரும்ப சொன்னா கோபத்துல அறுத்துருவேன். அப்படியோ அழுத்தி அறுக்கட்டா? மிஸ்டர் சேதுபதி, சொல்லுங்க. அறுக்கட்டா? அறுக்கட்டா? ப்ளீஸ் சீதா, சொன்ன கேளு. எதுவும் பண்ணிடாத. கத்தி கொஞ்சம் கீழே போடு. கத்திய கீழே இருக்கு. என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்கெல்லாம் மனுஷங்களா இல்ல மிருகங்களா? இதெல்லாம் கொன்னுடணும். கொன்னுட்டா மகாலட்சுமி புனிதமானவளா செத்துருவா. கல்லறை கட்டி மொத்த குடும்பமும் விழுந்து விழுந்து கும்பிட்டு தெய்வம் ஆக்கிருவிய. பாஸுக்கு வேற இவங்க குல தெய்வம் ஆயிருவாங்க. சாக கூடாது, அதனால கொல்ல மாட்டேன். விடிஞ்சதும் நான் போயிருவேன். நான் போனதும் மதுவும் போயிருவா. போய் தானே ஆகணும். மது ஏன் போனும்? மதுவை நான் அனுப்ப மாட்டேன். அத சொல்ல நீ யாரு? மதுவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? மதுவை கூப்பிடுறவங்க கூப்பிட்டா மது போய் தானே ஆகணும். சீதா, நீ எது பேசினாலும் கொஞ்சம் கத்தி எடுத்துட்டு பேசுமா. அட, எங்க பாருடா, சீதா கத்திய எடுமாவா? கேட்க சந்தோஷமா இருக்கு. இன்னொரு தரம் சொல்லுங்க. சொல்லாதீங்க. மிஸ்டர் சேது, லைட்டா அழுத்தி ரத்த வர மாதிரி இழுக்கட்டா? இழுக்கட்டா? பயமா இருக்கா? செத்தா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? இது பாரு, நான் ஒன்னும் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. அப்படியா? பின்ன எதுக்கு இந்த பீச கல்யாணம் பண்ணிய? ஏய், மரியாதையா பேசு. இன்னும் நம்புதியா பாப்பா? நான் மரியாதை கொடுப்பேன்னு இன்னும் நம்பிக்கை இருக்கா உனக்கு? இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா? குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டா அதுதான் மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ். போறியா? போறியா? நீ போக மாட்டேன்னு தெரியும். நீயாவது போறதாவது. பட் நான் உண்மையாவே போறேன். போறதுனா போக வேண்டியதானே? போறதுக்கு முன்னால சில விஷயத்த சொல்லணும். போறேன்னு தான் சொன்னேன், திரும்ப வர மாட்டேன்னு சொல்லல. என் உயிரும் சேர்ந்து போயிரும் பாஸ். உயிரை தனியா பிரிக்கல முடியாது. ரத்தமா, உணர்வா, உயிரா எல்லாமுமா நீங்க தான் இருக்கீங்க. நீங்க இல்ல
நான் இல்ல, நான் இல்ல. நான் என் மனசுல இருக்கிறதெல்லாம் பேசிட்டேன். நீங்க தூங்குங்க. மா, என்னம்மா இந்த நேரத்துல எங்கம்மா கிளம்பிட்டீங்க? நான் கிளம்பிட்டேன். மா, அதான் எங்கன்னு கேட்டம்மா. இவ்வளோ காலையில தனியா எங்கம்மா போறீங்க? அண்ணன், மது அக்காவை பத்திரமா பாத்துக்கோங்க. என்னைக்காவது வீட்டுக்கு போகணும்னு சொன்னா தூத்துக்குடி பஸ்ல ஏத்தி விட்டுருங்க. பாஸ் பாவம், அவங்களையும் பாத்துக்கோங்க. தினமும் எழுப்பி உடல் பயிற்சி பண்ண சொல்லுங்க. பாஸ் IPS போறீங்கன்னு சொல்லவே இல்லையே. நான் போறேன். நல்லவங்க இந்த வீட்டுல இருக்க முடியாதுமா. நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட போய் சந்தோஷமா. ஏன் சொன்னாதான் பண்ணுவியா? புதுசா ஒரு செருப்பு வாங்கியிருக்கேன், அதுக்காக தான். போ. இந்த சந்தோஷமான விஷயத்தை கேக் வெட்டி கொண்டாடலாம். தையக்காரி போயிட்டாளா? சித்தி, கேக் வெட்டி கொண்டாடலாம். ஆனா ராமண்ணா வருத்தப்பட மாட்டாரு. நாம ஏதாவது காரணம் சொல்லிக்கலாம், ஆனா கொண்டாடுறோம். இத பாருங்க, சந்தோஷமா இருக்கிற மாதிரி யாரும் காட்டிக்காதீங்க. செக்யூரிட்டி, இங்க வாங்க. ஐயா, சீதாவை பாத்தீங்களா? ஐயா, சீதா அம்மா விடியறதுக்கு முன்னாடியே கிளம்பி போனாங்க. எங்க போறீங்கன்னு கேட்டேன். கேட்டதுக்கு பதில் சொல்லாம செல்விக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு போனாங்க. வேற என்ன சொன்னாங்க? பெருசா ஒன்னும் சொல்லிங்க ஐயா. வீட்டை திரும்பி திரும்பி பார்த்துட்டே போனாங்க. சொல்ல மறந்துட்டேன், தினம் உங்களை எழுப்பி உடற்பயிற்சி செய்ய சொன்னாங்க. நீங்க பெரிய போலீஸ் ஆபீசர் ஆக போறீங்களாமே, நிஜமாவா? சரி வாங்க, சித்திக்கிட்ட சொல்லுவோம் வாங்க. சித்தி, விஷயம் கேள்விப்பட்டீங்களா? சொல்லுங்க.
டேய், உன்னை அடிச்சா எல்லாம் சரியாயிடும்டா. அறிவு இருக்கா உனக்கு? காலையிலே சொல்லிருந்தா சமாதானப்படுத்தி அவளை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. போக சொன்னதே நீங்க தானே, அப்புறம் எப்படி கூட்டிட்டு வருவீங்க? அது ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன், அதுக்காக விட்டுற முடியுமா? மகா, ராம் ஃபீல் பண்றான். கவனிச்சேன். மீரா, உன் பார்ட்னர் போயிட்டாங்களாமே, என்ன பண்ண போற? சத்யாக்கு தூது போக ஆள் இல்லையா? அடுத்து நீதான் ரெடியா இருந்துக்கோ. மீரம்மா சொல்லு, நல்லா இருக்கியம்மா? சீதா எப்படி இருக்கா? சீதா உங்களுக்கு கால் பண்ணலையா? இல்லம்மா, கால் பண்ணலையே. என்னாச்சுமா? இல்ல, சீதா விடிய காலையிலேயே கிளம்பிட்டா. அங்கதான் வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். தனியாவா? ஏம்மா தனியா அனுப்புறீங்க? மாப்பிள்ள எங்க? நானும் சீதாவும் அங்க வந்தோம்ல அங்கிள், அதை வச்சு மகாலட்சுமி பெரிய குழப்பத்தையும் உண்டு பண்ணிட்டா. மாலினிய வேணும்னே திருட்டு கேஸ் போட்டு மாட்டி விட்டதா நீங்க எல்லாரையும் நம்ப வச்சுட்டா. அதனால ராம் சீதா கிட்ட சண்டை போட்டுட்டான். அதனாலதான் சீதா கோச்சுக்கிட்டு அங்க வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த ராம்க்கு அறிவே இல்ல. இங்க வரட்டும். இத்தனை நாளும் சீதா அங்க வாழணும்னு தான் இவ்வளவு நாளும் பொறுமையா இருந்தேன். ராமும் அந்த வீட்டுல கூட சேர்ந்து வாழ வேண்டாம்னு எல்லாரும் சொன்ன பரவ எதுக்காக நான் யோசிக்கணும்? வரட்டும், இங்க வரட்டும். சட்டப்படி என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அந்த மகாலட்சுமிக்கு நான் யாருன்னு தெரிய வைக்க, நான் யாருன்னு காட்டுதேன். யார் இந்த பேர் போடுற ஐடியாவை கொடுத்தது? வேற யாரு? நான் தான். பேரெல்லாம் போட வேணாம்னு தான் சொன்னேன். அண்ணன் தான் கேட்கல. சீதா பேரை போட்டு அடிச்சு எக்ஸிட் அம்புக்குறி போட்டு கேட்டாரு. அஞ்சலி, மது இங்க. அவங்க ரூம்ல இருக்காங்க சித்தி, வெளியே வர சான்ஸே இல்ல. மது அண்ணி சீதா போனதுல இருந்து டல்லாவே இருக்காங்க. இங்கெல்லாம் வரமாட்டாங்க சித்தி. நல்லதா போச்சு. ஆனா அந்த தையல்காரி போனதை நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஒரு கெட்ட சக்தி நம்மள விட்டு ஒழிஞ்ச மாதிரி இருக்கு. சித்தி, அந்த ஓட்ட தையல் மிஷினை என்ன பண்றது? இரும்பு கடையில போட வேண்டியதுதான். ஏய், இதெல்லாம் பேரிச்சம்பழம் தான் தருவாங்க. இந்த மகா யாருன்னு தெரியாம தையக்காரி திமிரா இருந்தால இப்ப தெரியும். சூர்யாவை தூக்கி உள்ள வச்சாச்சு, மதுவை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு, ராம் கிட்ட இருந்து தையக்காரிய பிரிச்சு அனுப்பிச்சாச்சு. சூப்பர் இல்ல? சூப்பரோ சூப்பர். நீங்கெல்லாம் மனுஷங்க தானா? ஒருத்தி போனத கேக் வெட்டி கொண்டாடுறீங்க. மீரா, அடுத்த கேக் யாருக்குன்னு தெரியுமா? நம்ம மீராக்கு தான். நீங்க போகல? நான் போகணும்னா தனியா போக மாட்டேன். உங்க எல்லாரையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு போவேன். என்ன மகா? அந்த பயம் இருக்கட்டும். என்ன ஜென்மமோ. ஏய் நல்டா. எதுக்கு? ஏய், ஏதோ சொல்ல வரான். ஏங்க அப்புறம் போ சொல்லுங்க, பார்த்தாலே கோவம் வருது. ஏய் போடா. ஏங்க, அந்த போலீஸ்காரன் கால் பண்றான், என்னன்னு கேளுங்க. ஹலோ. ஏய், உன் பஞ்சாயத்து கிட்ட போன கொடு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. என்ன?
நான் சீதாவை பெத்தவன். அவ அப்பன்னு சொல்லி உன் பொஞ்சத்துக்கிட்ட போன கொடு. மகா உங்ககிட்ட தான் ஏதோ பேசணுமா? சீதா போயிட்டால, அந்த கோவத்துல கத்துவான். கட் பண்ணுங்க, எனக்கு தூக்கம் வருது, காலையில பேசுறேன். இத பாரு, மகா தூங்க போறா. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்க. ஏல, என் பொண்ணு சீதா இன்னும் வரல. மொபைல் கூட அவ எடுத்துட்டு போலன்னு மீரா சொல்லுதா. எங்கேயாவது போயிட்டாளா, இல்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து கொன்னுட்டீங்களா? ஏய், என்னையா பேசுற நீ? ஏய், எங்கடா என் பொண்ணு? எங்கடா கேட்கணும்னா சொல்ல போறியா இல்லையா? இந்தா என்னவா பேசு. ஏய், சீதா என்ன குழந்தையா? அவ வருவா, பேசாம தூங்கியா? ஏய் மகாலட்சுமி, நல்லா கேட்டுக்க. என் பொண்ணு சீதா விடியதுக்குள்ள வந்து சேரல, நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளை கொன்னுட்டதா அர்த்தம். என்ன செய்யும் தெரியுமா? மொத்த குடும்பமும் வரதட்சணை கேட்டு அவளை கொல்ல பாத்தீங்கன்னு கேஸ் ஃபைல் பண்ணுவேன். என் ஸ்டேஷன்லயே கேஸ ஃபைல் பண்ணி நானே அங்க வந்து உங்க எல்லாரையும் அடிச்சு இழுத்துட்டு வருவேன். நீ எங்க வேணா போ, எவங்கிட்ட வேணாலும் சொல்லு. உங்க எல்லாரையும் என் ஸ்டேஷன்ல வச்சே லாக்அப்ல வச்சு உரிக்காம விட மாட்டேன். இது அந்த முத்தாரம்ம மேல சத்தியம். விட மாட்டேன், உங்க எல்லாரையும் விட மாட்டேன். கத்துறான் அந்த ஆளு. நீ விடுதலை ஆகி வந்ததே எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குடா. அண்ணா, நான் எந்த தப்புமே பண்ணலண்ணா, சத்தியமா பண்ணல. நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. நீ என் தம்பிடா, கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டேன். நீ இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டே சூர்யா. சரி, அதெல்லாம் விட என்ன நடந்துச்சு? நான் எப்படி ரிலீஸ் ஆனேன்? குற்றவாளி சரண்டர் ஆயிட்டாங்க, நீ நிரபராதி வெளியே போன அனுப்பிச்சுட்டாங்க. என்ன நடந்துச்சு? யார் குற்றவாளி? எப்படி சரண்டர் ஆனாங்க? சூர்யா வீட்டில் நான் தான் ட்ரக்ஸ் வச்சேன்னு சீதா சரண்டர் ஆயிட்டா. என்னடா யோசிக்கிற? எப்படி எப்படி சீதா ஒத்துக்கிட்டா? சீதா ஒத்துக்கிட்டாலும் அவங்க அப்பா இன்ஸ்பெக்டர் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே என்ன உள்ள வச்சு மது கிட்ட இருந்து என்ன பிரிக்கிறதுன்னு அவங்க ஆசை. அதனால தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சூர்யா, சீதா பண்ணிருப்பா, நீ நம்புறியா? சீதா எப்படி தனியா பண்ணியிருப்பா? இதெல்லாம் அவங்க அப்பா ஏற்பாடு தானே? இல்ல சூர்யா, சீதா அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அவங்க அப்பாவும் அந்த அளவுக்கு மோசமான ஆளும் இல்ல. ஏன் நீ சும்மா? இங்க பாரு, உன்னை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிருந்தா நம்ம ஊர்லயே ஏதாவது ஒரு கேஸை போட்டு உனக்கு உள்ள வச்சுட்டு நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திக்கலாம்ல. அவருக்கு மதுமிதா மேல கோவம்டா. எல்லா பக்கம் வர கோவம் தானே. அந்த கோவத்தை ஓ மேல காட்டிட்டாரு. உண்மையாவே அவர் ரொம்ப நல்ல மனுஷன்டா. அப்புறம் எதுக்குங்க சீதா சரண்டரை ஜெயிலுக்கு போகணும்? சீதாவுக்கு மதுமிதா ரொம்ப முக்கியம். நீ மதுமிதாவும் ஒன்னா வாழணும் தான் சீதா செய்யாத கூட்டத்தை ஒத்துக்கிட்டு இப்ப உள்ள இருக்காடா. சரி விடுங்க, நானும் தப்பு பண்ணல, சீதாவும் தப்பு பண்ணல. வேற யாருக்குங்க என் மேல போவோம்? யாருங்க அந்த ட்ரக்ஸை என் வீட்டுல வச்சது? சூர்யா, இப்ப அதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம். நீ விடுதலை ஆயிட்டல, எனக்கு அது போதும்டா. நீங்க அதெல்லாம் பேசாதீங்க. என்ன மாதிரி செய்யாத தப்புக்கு அவ எதுக்கு சரண்டர் ஆகணும்? அவ எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? டேய், அல்லற்படுத்தும்
சாமி கும்பிட்டு இருக்கல்ல, கொஞ்ச நேரம் இரு. சீதாவை பார்க்க ராமுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. வரட்டும் வரட்டும், அவ சாமி கும்பிட்டு முடிக்கட்டும், அப்புறம் சொல்லிக்கலாம். சீதா, உன்னை பார்க்க உன் புருஷன் ராம் வந்திருக்காரா? கதவை தரக. ஐயோ ஆமா அண்ணி, எனக்கும் 7 முறை கால் பண்ணிருக்காங்க. நல்லா சிக்கிக்கிட்டோம் அண்ணி. அண்ணி நீங்களே கொஞ்சம் கால் பண்ணுங்க. நீங்க பேசினா கொஞ்சம் கூல் ஆவாங்க ப்ளீஸ் அண்ணி. சரி, நான் கால் பண்றேன். மதுதான் கால் பண்றா. மகா, டென்ஷனை காட்டிக்காம கூலா பேசு. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ மது, நீயும் போன் எடுக்கல, அஞ்சலியும் போன் எடுக்கல. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் மது. சாரி மேடம், கோவிலுக்கு வந்தோம், சைலண்ட்ல போட்டதால தெரியல. வெரி சாரி. எதுக்கு சாரி சொல்ற? நீங்க கோயிலுக்கு தானே போனீங்க. பட் எனக்கு கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கு. எனக்கு ஒண்ணு இல்ல மேடம், நீங்க பயப்படாதீங்க. மது, நான் சொல்ல போறத கேட்டு நீ டென்ஷன் ஆக கூடாது. நீ டென்ஷன் ஆயிடுவியோன்னு பயந்துதான் நான் டென்ஷன் ஆயிட்டேன். புரியல மேடம். சித்தி என்னாச்சு சித்தி? காரணம் இல்லாம இத்தனை முறை கால் பண்ண மாட்டீங்களே. அஞ்சலி, கோயிலுக்கு கூட்டிட்டு போனா சொல்லிட்டு போக மாட்டியா? சாரி சித்தி, நாங்க வெளியே வரும்போது நீங்க 2 பேரும் வீட்டுல இல்ல, அதான். சித்தி என்னமோ சொல்ல வந்தீங்களே, அத சொல்லுங்க. மது, நீ இதை எப்படி எடுத்துக்க போறேன்னு எனக்கு தெரியல. சீதாவை நினைச்சு பெருமைப்படுறதா இல்ல சூர்யாவை நினைச்சு வருத்தப்படுறதானே தெரியல. மேடம், குழப்பாம கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ப்ளீஸ். நீயும் சூர்யாவும் சேர்ந்து வாழ சீதா பெரிய தியாகம் பண்ணிட்டா. சூர்யாவோட வீட்டை ட்ரக்ஸ நான் தான் வச்சேன். சூர்யா மேல இருக்கிற கோவத்துல தப்பு பண்ணிட்டேன்னு குற்றத்தை ஒத்துக்கிட்ட, தண்டனையை நான் ஏத்துக்கிறேன்னு போலீஸ்ல சரண்டர் ஆகி சீதா ஜெயிலுக்கு போயிட்டா. சீதாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு சூர்யாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சூர்யா இப்ப நம்ம வீட்டுல தான் இருக்காரு. அவரு உன்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. மது, உன் தங்கச்சி உனக்காக பெரிய தியாகம் பண்ணிட்டா, தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்டா. ஆனா உண்மையா போதை பொருள் வச்சிருந்த சூர்யா தப்பே பண்ணாத மாதிரி இங்க வந்து உட்கார்ந்து இருக்காரு. கொஞ்சம் கூட கில்ட்டி ஃபீலே இல்லாம இருக்காரு. அர்ச்சனாக்கா, சின்னக்கா பேசுறீங்க நீங்க. சூர்யா பண்ண தப்புக்கு 1 வாரமோ 10 நாளோ ஜெயில இருந்துட்டாருல்ல. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் தானே நான் ஆசைப்பட்டேன். நீங்க அப்படி இப்படி பேசுறீங்க. செய்யாத தப்பா ஏத்துக்கிட்டு சீதா ஜெயில கொடுமை அனுபவிப்பா. நான் உங்க கூட ஊருக்கு வந்து கொஞ்சி குழாவை குடும்பம் நடத்தணும். கொஞ்சம் கூட உங்களுக்கு வைக்கமா இல்ல சூர்யா? மது, தப்பா பேசாத. 7 வருஷமா அப்படி என்னத்த காதலிச்சீங்க? சூர்யா அந்த மாதிரி ஆளா? நான் காதலிக்கும் போது இருந்த சூர்யா இவர் இல்ல. அந்த சூர்யா வேற. இப்போ இங்க நிக்கிற சூர்யா வேற. மது, கோவப்படாம பேசு. சூர்யா, நீங்க போயிட்டு 1 மாசம் கழிச்சு வாங்க. மதுவுக்கு கொஞ்சம் கோவம் அது குறையும். பாருங்க, எங்களுக்கான பிரச்சனை மதுக்கு எனக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை, எங்க குடும்ப பிரச்சனை. நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. மரியாதையா பேசுங்க. என்ன சொல்ற நீ? நான் ட்ரக்ஸ் கடத்தினேன்னு சொல்றேன். நான் ஏன் சொல்லணும்?
அதான உண்மை. சட்டம் உங்களை மன்னிச்சு விட்டுருக்கலாம். சட்டத்தை நீங்க ஏமாத்திருக்கலாம். மனசாட்சிப்படி நீங்க தான் குற்றவாளி. உங்க கூட நான் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? ஒரு நேர்மையான போலீஸ்காரன் பொண்ணு நான். உங்க கூட என்னால வாழ முடியாது. உங்க கூட என்னால வரவும் முடியாது. உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க போகலாம். அடிச்சு கொண்டு வேண்டிய உன்ன என்ன பார்த்தா ட்ரக்ஸ் விக்கிற மாதிரி தெரியுது உனக்கு. என்ன பேசுறேன்னு யோசிக்க மாட்டியா? நான் சொல்லல, போலீஸ் தான் சொன்னாங்க. போலீஸ் சொன்னா எவனா நம்ப கூடாதுன்னு தெரியாத உனக்கு? இத பாரு, என் கண்ணு முன்னால் தானே உன்னை அடிச்சு இழுத்துட்டு போனாங்க. மது, நீ ரொம்ப தப்பா பேசுற. மாமா, நான் முன்னாலே சொன்னேன் உங்க மேல நான் மரியாதை வச்சிருக்கேன்னு. அதுக்கு எடுத்துக்காதீங்க. வேணாண்டி, ஏதாவது செஞ்சிட போறேன். என்னடி பேச்சு பேசுற? என்னடி பேசுற? சரி விடு, நான் தான் ட்ரக்ஸ் கடத்தின போ. என்ன போ அதுக்கு? நான் நல்லவன் இல்ல, கேவலமானவனே வச்சுக்கோ. என் கூட நீ வாழ வேண்டாண்டி. உனக்கும் எனக்கு நடுவில் எதுவுமே இல்லடி. இனிமேல எல்லாமே முடிஞ்சு, புரியுதா? இந்த தாளைகள் காண்றி கிளம்புறேன் நானு. என்ன பாக்குற? கண்டு ஆமா, குடிக்கலனா சுமூகமா பேசி பிரிஞ்சிரணும். அதை விட்டுட்டு இப்படி தாலி எல்லாம் கழட்டி சூரிய முகத்துல வீசக்கூடாது. சித்தி, லாயரை வச்சு லீகலா டைவர்ஸ் வாங்கிடலாம் சித்தி. பாரு, உனக்கு 2 நாள் டைம் தரேன். ஒழுக்கமா ஊருக்கு வந்து வரலன்னு வச்சுக்க, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லடி. என்னைக்கு உன் கழுத்துல தாலியை கட்டணும் அன்னையில இருந்து எனக்கு நிம்மதியே இல்லை, சந்தோஷம் இல்லை, தூக்கம் இல்லை. வலிக்குது, மனசு வலிக்குது. உங்க அப்பா ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம். கொஞ்சம் கொஞ்சமா என்ன அசிங்கப்படுத்தி கொன்னதெல்லாம் போதும் போதும். சாமி, கிளம்புங்க போ. மது, நீ பேசுனதுக்கெல்லாம் நிச்சயமா அனுபவிப்ப. டேய் வாடா. காதலிச்சேண்டி உன்ன. இது நடக்கும். ஏய் நில்லுடா. சீதாவை எங்க பார்த்த? ஜெயில தான் சித்தி. ஜெயில போய் பார்த்தேன். ஜெயில பார்த்துட்டு தான் வரேன். சீதா என்ன சொன்னாலும் உண்மை, நாங்க சொன்னா பொய்யா? குலசேகரப்பட்டினம் முத்தாளம்மன் மேல சத்தியமா நான் தப்பு பண்ணலன்னு சீதா சொன்னான். சாமி மேல சத்தியம் பண்ணான். கண்டிப்பா அது உண்மையாதான் இருக்கும். மகா, இவன் நல்லா ஏமாந்திருக்கான். சீதா என்னை ஏமாத்த வேண்டிய அவசியமே இல்லை. ட்ரக்ஸ் வச்சவங்க 2 பேரும் யாருன்னு தெரியதான போகுது. அடிச்சு பல்ல உடைச்சு நானே இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விடுவேன். அசிங்கம் பிடிச்சவனுங்களோட முகத்தை பார்க்கணும் போல இருக்கு. பார்க்கதானே போறோம். சபாஷ்டா, இப்பதான்டா நீ ஆம்பளை மாதிரி பேசுற. மூஞ்சில ஒரே குத்து, மூக்கு உடைஞ்சு ரத்தம் கொட்டும். அது யாரா இருந்தாலும் சரி. குத்தி மூஞ்சிய பேக்காம விட மாட்டேன்.
என்னாச்சு? நைட் ஏன் வீட்டுக்கு வரல? போனை வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கீங்க. அது ஆபீஸ்ல ஆடிட்டிங் போயிட்டு இருக்குல்ல, உனக்கே தெரியுமே, அப்புறம் எப்படி வர முடியும்? ஆமா மகா, ஆபீஸ்ல ஆடிட் போயிட்டு இருக்கு. நைட் எல்லாம் நல்லா தண்ணிய போட்டு ஆபீஸ்லயே படுத்துட்டு விடிஞ்சதும் எழுந்து ஓடி வந்திருக்கீங்க. உங்க மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது. எப்படி நீங்க இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? மகா, என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கத்துற? என்ன நடக்கணும்? எல்லாம் நடந்து போச்சு. மகா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என் வீட்டுல ட்ரக்ஸை வச்சது தான் தான் ஒத்துக்கிட்டு சீதா போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிட்டா. யாரு உண்மையா தப்பு பண்ணவங்க? உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச வகைதான். குறிப்பா சேது அங்கிளுக்கும் சுபாஷ் அங்கிளுக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச வகை. ட்ரக்ஸ் வச்சவங்க 2 பேர் யாருன்னு தெரியாதான போது அடிச்சு பல்ல உடைச்சு நானே இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விடுவேன்.